இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 என்சிஆர்டி மேக்ஸில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 12.1 2 cubes of volume 64 centimeter cube are joined end to end. Find the surface area of the resulting cuboid. இப்போ வந்து ரெண்டு கியூப் வந்து இருக்குது. இந்த ரெண்டு கியூப் இதோட ஒரு கியூபோட வேல்யூம் வந்து இந்த ரெண்டு கியூப், அதாவது இது ஒரு கியூபோட வேல்யூம் வந்து 64 சென்டிமீட்டர் கியூப். அப்போ இந்த ரெண்டு கியூபையும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கியூபாய்டு கிடைக்குது. ஸோ அந்த கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து கேட்குறாங்க. இப்போ வேல்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்னது? ஏ கியூப். இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து. ஓகேவா? வேல்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா வந்து ஏ கியூப். அப்போ வேல்யூம் ஆஃப் ஒன் கியூப் வந்து 64 சென்டிமீட்டர் கியூப். வி ஈக்குவல் டு ஏ கியூப்னு போட்டுக்கிறோம். ஸோ ஏ கியூப் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இந்த 3யும் கேன்சலா? ஸோ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 கியூப் வந்து என்னது? 64. அப்போ ஏ ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்ட்டிங் கியூபாய்டு தான் கேட்குறாங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். வால்யூம் ஆஃப் கியூபுக்கு வந்து ஏ கியூபு, ஏரியா ஆஃப் கியூபாய்டு வந்து 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் ஹைட் இன்ட்டு லென்த்து. நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2 πr ஸ்கொயர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2 πr ஹெச். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து πr எல். இப்போ வேல்யூம் ஆஃப் கியூப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு surface area of cuboid. Surface area of cuboid. Surface area of cuboid வந்து length of cuboid. Length of cuboid வந்து இந்த இதோட length. அப்ப a plus a equal to a plus a equal to 4 centimeter plus 4 centimeter equal to இதோட length cuboidோட length என்ன? அப்போ 8 centimeter. அப்போ அதோட breadth என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதுவும் வந்து 4 centimeter தான். ஸோ breadth equal to breadth a equal to 4 centimeter. next height. இதோட ஹைட்டும் என்னதான்? 4 centimeter தான். ஹைட்டு வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ லென்த்து வந்து 8 சென்டிமீட்டர். இந்த பாருங்க, இதுதான் வந்து லென்த் ஏ ப்ளஸ் ஏ. அப்போ 8 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து 4 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் கியூபாய்டு ஏரியா ஆஃப் கியூபாய்டு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த்து பிரெத்து ப்ளஸ் பிரெத் ஹைட்டு ப்ளஸ் ஹைட்டு லென்த்து. அப்போ 2 இன்ட்டு எல் எவ்வளோ? எல் எவ்வளோ? 8. 8 இன்ட்டு 4 ப்ளஸ் 4 இன்ட்டு ஹைட்டு வந்து 4 ப்ளஸ் ஹைட்டு எல்லோ. அப்போ 4 இன்ட்டு 4. ஸோ 2 8 4s are 32. 4 4s are 16 plus 16. இப்போ 32 plus 16 வந்து 48. 48 plus 16. சரி, இது வந்து ஹைட் டு லென்த். லென்த் வந்து 8ல. ஸோ 4 8s are 32. அப்போ 32 32 64. 64 ப்ளஸ் 16 வந்து 74 80. அப்போ 2 இன்ட்டு 80 வந்து 160. அப்போ ஏரியா ஆஃப் கியூபாய்டு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்ட்டிங் கியூபாய்டு வந்து 160. ரிசல்ட்டிங் அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு வந்து 160.
Next, second question. A vessel in the form of hollow hemisphere mounted by a hollow cylinder. The diameter of the hemisphere is 14 cm and the total length of the vessel is 13 cm. Find the inner surface area of vessel. இது வந்து ஒரு vessel. இந்த vessel வந்து எப்படி இருக்குன்னா hollow. இது வந்து hollow. இது வந்து ஒரு cylindrical shapeல வந்து இருக்குது. இது வந்து hollow hemisphere. இதில் வந்து நமக்கு வந்து கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து டாப்பும் கிடையாது பாட்டமும் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இந்த வெசலோட இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அந்த வெசலை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கேர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியரோட கேர்வ்டு சர்ஃபேஸும் சிலிண்டரோட அந்த கேர்வ்டு சர்ஃபேஸும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு வந்து டாப்பும் கிடையாது பாட்டமும் கிடையாது. அப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வெசல், இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வெசல் ஈக்குவல் டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரும் கேர்வ்டு சர்ஃபேஸ் area of hemisphere plus curved surface area of cylinder. இப்போ curved surface area வந்து கண்டுபிடிக்கணும். curved surface area of ஹெமிஸ்பியர். இதுக்கு டயாமீட்டர் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 14 சென்டிமீட்டர். ஸோ இதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம், 14 சென்டிமீட்டர். அப்போ radius of hemisphere equal to d by 2, diameter by 2. அப்போ 14 by 2 equal to 7. அப்போ r equal to 7 சென்டிமீட்டர். நமக்கு வந்து ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து என்ன, இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரும் கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரும் கண்டுபிடிக்கணும். இப்போ டயாமீட்டரோட அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து இது பண்ணணும். கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2πr². curved surface area of hemisphere equal to 2πr². அப்போ 2 into பையோட வேல்யூ 22/7. r வந்து 7. அப்போ 7 கேன்சல். 2 into 22 into 7. 2 2s are 44 into 7. 7 4s are 28. 7 4s are 28. அப்போ 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கேர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கேர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து என்ன, கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து 2πrh. இப்போ நம்ம வந்து ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர்னா அதுக்கு வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிலிண்டரோட ரேடியஸ் வந்து நம்ம இது பண்ணணும். அப்போ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு, இதுலேயும் வந்து சிலிண்டரோட டயாமீட்டர் என்ன, சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து
14 சென்டிமீட்டர் தான். ஸோ D/2 அப்போ R equal to 7 சென்டிமீட்டர். R equal to 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்ன, இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 13. அப்போ சிலிண்டரோட ஹைட் 13னா இந்த 13 மைனஸ் ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். சிலிண்டரோட height of cylinder equal to total height minus radius. Radius of cylinder. அப்போ total height எவ்வளோ 13 சென்டிமீட்டர். அப்போ 13 minus 7 equal to 6 சென்டிமீட்டர். இதில் ஏன் நம்ம வந்து ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து 2πr/h. அப்போ 2πr வந்து தெரியும் நமக்கு. அப்போ ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர், அந்த டோட்டல் ஹைட் மைனஸ் ரேடியஸ் இது பண்ணனா நமக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கிடைச்சிரும். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஓட ஃபார்முலா வந்து 2πr/h. 2 into 22/7, பையோட வேல்யூ 22/7, r வந்து 7, ஹைட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 6. ஸோ 7 கேன்சல். அப்போ 2 into 22 into 6, 44 into 6, 6 4s are 24, 2, அப்போ 264 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரும் கண்டுபிடிச்சிட்டோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இதில் வந்து டாப்பும் கிடையாது பாட்டமும் கிடையாது, இதில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரும் கண்டுபிடிச்சாச்சு, சிலிண்டரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் வந்து என்ன நம்ம கொடுத்துருக்கோம், இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ இன்னர் surface area of vessel equal to curved surface area of hemisphere plus curved surface area of cylinder. ஸோ இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். எங்கே இருக்குது 308 plus 264, அப்போ 12 7 5, அப்போ 572 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வெசல் வந்து 572 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.